ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைக்கு நிறைய காய் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து போயிடுச்சுங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி பூவே வச்சிருச்சுங்க. இதை கட் பண்ணிடலாங்க. கனவாழை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே அழகா இருக்குது பாருங்க. எல்லாம் பூ வச்சிருச்சுங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. எல்லாம் பிரண்டு பாருங்க, எவ்வளோ சூப்பராக தெளிஞ்சு எவ்வளோ அழகா வருது பாருங்க பிரண்டு. பழம் பாருங்க, பிளாக் பீட்ரூட்டில் குண்டு கத்திரிக்காங்க. இது எவ்வளோ சூப்பராக பழம் ரெடி ஆகிருக்கு பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் அறுவடை பண்ணுறேங்க, விதையும் சேகரிக்கிறேங்க. ரெண்டுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கவரில் போட்டு கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா அழகு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. அழுகும் போது நான் என்ன எப்படி எடுக்கிறேன்றது உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம், கத்திரிக்காய் பழம். கத்திரிக்காயும் இருக்குதுங்க, கத்திரிக்காய் பழமும் இருக்குதுங்க. ரெண்டுமே இன்னைக்கு அறுவடை பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து விதைக்கி விட்டுட்டுங்க, ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. இதுவுமே வந்து பழம் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க. பாருங்க, இது வந்து பிஞ்சு தாங்க. இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காங்க, பச்சையில் க்ரீன் கலரில் குண்டு கத்திரிக்காங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்க காய், குண்டு குண்டா குண்டு குண்டா நல்லா பழம் ஆயிடுச்சுங்க. சூப்பரான விதைங்க, எவ்வளோ அழகாக பழுத்துருக்குது பாருங்க. வரி கத்திரிக்காங்க. சமையலுக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வேணும்லன்ட்டு பறிக்கிறேங்க. கயிறு பிரிச்சு இது பாருங்க, என்ன வித்தியாசமா இருக்கு. கொம்பு அழகா இருக்குது பாரு. வித்தியாசமான கத்திரிக்காய். இது என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க பார்க்கலாம். நீலகுண்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காயும் பாருங்க இருக்கு. சரி, விதைக்க விட்டுடலாம். ஏன்னா பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா அது விதைக்க இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. சொத்துல இல்லாத கத்திரிக்காங்க, சூப்பரான கத்திரிக்காய். நீலகுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி வச்சு விட்டுருக்காருங்க, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய காய் வைக்கிங்க. இது மட்டும் பாருங்க, விதைக்கு வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுருக்குங்க. ஒன்று மட்டும்தான் கலர் மாதிரி இருக்குதுங்க, இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே முட்டை அறுவடை பண்ணி நம்ம ஒரே முட்டை விதை எடுத்துக்கலாங்க. பாருங்க, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழுக்க ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. இன்னும் ஒரு 4 நாள் போட்டுங்க, போனால் இன்னுமே நல்லா பழுக்குங்க. பழுக்கும் போது அது பறிச்சுக்கலாங்க. இதுவுமே விதைக்குதாங்க, செடியே பார்த்தீங்கன்னா விதைக்குதாங்க அதிகமாக இருக்குது. நாங்கள் அந்த பக்கம் போயிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா பழம் பாருங்க, நல்லா பழுத்துருச்சு. இதுவுமே விதைக்குதாங்க விட்டுட்டுருக்காங்க. கொத்து கத்திரியில் பெருசாகிடுச்சு பாருங்க. இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பறிக்கிறேங்க. கொத்து இல்லாத எவ்வளோ சூப்பராக சைனிங்காக இருக்குது பாருங்க கத்திரிக்காய், கொத்து கத்திரி.
சச்சுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நல்லா குண்டு கத்திரிங்க அது. சேப்பே பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள், நீலவாரி கத்திரிக்காய். கலர் பாருங்கள், என்னம்மா கலர். இதுவுமே விதைக்கி விட்டுடலாம். பறிக்காத விட்டதுனால கொஞ்சம் எல்லாம் விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். சச்சுங்க எவ்வளோ அழகாக விதைக்கு ரெடி ஆகிருக்குது பாருங்கள். பழகட்டும். கொத்து கத்திரிங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பழகட்டும். கொத்து கத்திரிலே இத்தனை கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து விதைக்கு விட்டுட்டோம். இது ஒன்று இலசா இருக்குது, பறிச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இலசா இருக்கு. ஆனால் கத்திரிக்காய் விதைக்குன்னு விட்டோம்னா நல்லா பெரிய கத்திரிக்காவாக ஆகுதுங்க பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இலசுதாங்க. நல்லா பாருங்க பிஞ்சா எப்படி இருக்கு. பிளாக் பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய குண்டு கத்திரிக்காங்க. இது பாருங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பழம். இன்னும் ஒரு வாரம் விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பழம் ரெடி ஆயிடுங்க. பாருங்க இத்தாலியன் பிளாக் பியூட்டி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க காய். எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறோங்க பாருங்க. பழுத்துருச்சு. 2 காய் மட்டும் இதில் பழுத்துட்டு இருக்குதுங்க. ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்க குண்டு சுரக்காய் சூப்பராக வச்சிருக்குது பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீட்ட சுரக்காய் பார்த்தீங்கன்னா தரையில் வச்சிருக்கிறேங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேங்க. வாங்க வகை வகையான கத்திரிக்காய் பாருங்க. நீல குண்டு கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க. கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வருதுங்க. நீலவாரி கத்திரிக்காயும் 1/4 கிலோ மேலே வருங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி, கிரீன் கலர் குண்டு கத்திரி எல்லாமே விதைக்கும் எடுத்திருக்கேன். இது ஒரு குட்டி அறுவடைங்க. என்னுடைய மாடி தோட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு குட்டி அறுவடை தாங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருது பாருங்க. பாய்.